ஹாய், நான் தான் உங்க விகே லாது. இன்னைக்கு வந்து 2024ஆம் ஆண்டு இந்த எலெக்ஷன் தேர்தல்ல வந்து அனுரகுமார திசாநாயக்கா வந்து ஜனாதிபதியா வந்து வந்துட்டாரு. இது வந்து நேற்று இரவே சொல்லிட்டாங்க ஜனாதிபதியா வந்துட்டாங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வந்து அனுரகுமார திசாநாயக்கா வந்து இலங்கை 9வது ஜனாதிபதியாக வந்து பதவி ஏற்கிறாரு. ஸோ எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஏகப்பட்ட வாக்குகள் வந்து நேற்று எண்ணப்பட்டது. ஏன்னா எல்லாரும் நினைச்சாங்க சஜித் பிரேமதாசவா வருவாருன்னு நினைச்சாங்க. ஸோ சஜித் பிரேமதாசா வரையில அனுரகுமார திசாநாயக்கா தான் வந்து ஓகே, இலங்கைக்கு வந்து புதிய ஜனாதிபதியும் வந்துட்டாரு. ஸோ இனி அடுத்த கட்டமாக என்ன நடக்குது, இனி மக்களுக்கு என்ன செய்ய போறாருன்றதை நாங்கள் எல்லாரும் பொறுத்து இருந்து பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரி, நானும் எதிர்பார்க்க மட்டும் இல்லாமல் நீங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன புதிய ஜனாதிபதி வந்து இப்போ நாட்டுக்கு வந்து அடுத்த கட்டமாக என்ன செய்ய போறாரு. ஓகே, விலைவாசிகளாக இருக்கட்டும், ஸோ வாகனங்கள் இறக்குமதிகளாக இருக்கட்டும், ஸோ கூடுதலாக எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. ஸோ எல்லாமே இப்போ வளமை போல் திரும்பி வருமா வராதான்னு தான் நீங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இவர் வந்து ஒரு இளம் ஜனாதிபதி கூட இல்லை. இதுக்கு முதல் வந்து எல்லாருமே வயசு கூடின ஆட்களாக இருந்தார்கள். ஆனால் இப்போ வந்து இவர் வந்து சரியான இளம் ஜனாதிபதி. ஸோ இப்போ வந்து அவர் நாட்டுக்கு என்ன செய்ய போகிறார், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போகிறாருன்னா எல்லாரும் வந்து அவரோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.